கடக ராசி அவங்களுக்கும் சரி, கடக லக்னம்ங்க நாங்க அப்படின்னா அவங்களுக்கும் சரி, இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அதுதான் நம்ம பார்க்க போறோம். அப்போ கடக ராசிக்கும் லக்னம்க்கும் எப்படிங்க வேறுபாடு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கடக ராசியா இருந்தீங்கன்னா உங்களை இந்த பெயர்ச்சிகள் எல்லாமே மனசளவுல, உங்க மூளை அளவுல, மைண்ட் அளவுல பாதிப்புகள் கொடுக்கும், மாற்றங்கள் கொடுக்கும். கடக லக்னமா இருந்தீங்கன்னா சரி, கடகம் பொறுத்த வரைக்கும் பாஸ்ட் 2.5 years அஷ்டம சனினால அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப சரிங்க எனக்கு அஷ்டம சனி தான் முடிஞ்சாச்சுல, விடிவு காலம் வந்திருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ உங்களால ஃபுல் ரிலீஃப் ஃபீல் பண்ணிருக்க முடியாது. ஏன் முடியாதுன்னு நான் சொல்றேன்னா, இப்போ இதுல நெகட்டிவ்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்குங்க. என்னன்னா, இந்த டைமிங்ல உங்களுக்கு நிறைய இன்டெசிசிவ்னஸ் வரும், ஒரு ஃபீலிங் ஆஃப் லாஸ்ட், கெட்டிங் லாஸ்ட். ஏதோ எனக்கு தெரியல, ஏதோ நான் வந்து ரொம்ப லாஸ்டா ஃபீல் பண்றேன். லாஸ்ட்னா இந்த இடத்துல இருக்கேன், ஆனா எனக்கு டக்குன்னு என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு ஒரு குழம்புன மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு இல்லையா? இதை நீங்க அப்பப்போ ஃபேஸ் பண்ணுவீங்க, முக்கியமா இந்த ஒரு வருடம். இது சரிங்க. ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன், நீங்க வந்து ரொம்ப ஃபார் அவே பிளேஸ் ஒன்று போற மாதிரி இருக்கும், இல்ல ஒரு செக்லூடடான பிளேஸ், ஒரு பிரைவேட் பிளேஸ் அங்க போறீங்க. அங்க நீங்க ஒரு ஆளை மீட் பண்றீங்க. ஆனா அந்த ஆள் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு குரு மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க, ஒரு ஐடியா கொடுப்பாங்க. அந்த அட்வைஸ் அண்ட் ஐடியா வந்து முக்கியமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். சரி, ரெமெடி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெமெடிஸ் வரும்போது ஹாய் எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கடக ராசி அவங்களுக்கும் சரி, கடக லக்னம்ங்க நாங்க அப்படின்னா அவங்களுக்கும் சரி, கடக ராசிக்காரங்களுக்கும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அதுதான் நம்ம பார்க்க போறோம். அப்போ கடக ராசிக்கும் லக்னம்க்கும் எப்படிங்க வேறுபாடு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கடக ராசியா இருந்தீங்கன்னா உங்களை இந்த பெயர்ச்சிகள் எல்லாமே மனசளவுல, உங்க மூளை அளவுல, மைண்ட் அளவுல பாதிப்புகள் கொடுக்கும், மாற்றங்கள் கொடுக்கும். கடக லக்னமா இருந்தீங்கன்னா உடம்பு அளவுல, உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்கள் அளவுல அந்த மாற்றங்கள் அதிகமா இருக்கும். உங்க மைண்ட்ல அதோட இம்பாக்ட் வந்து கம்மியா தான் இருக்கும், இருக்காதுன்னு இல்லை, கம்மியா தான் இருக்கும். அதுதான் லக்னம்க்கும் ராசிக்கும் இருக்க வித்தியாசம். சரி, இந்த பெயர்ச்சி குரு இப்போ எங்க வராரு? 12ஆம் இடம் வராரு கடகத்துக்கு. அப்போ இந்த பெயர்ச்சி வந்து நம்ம இந்த வீடியோல வெறும் ஆஸ்ட்ராலஜி முறைப்படி மட்டும் தான் பார்க்க போறோமான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க, ஆஸ்ட்ரோ சைக்காலஜி முறைப்படி பார்க்க போறோம். அப்ப ஆஸ்ட்ரோ சைக்காலஜின்னு வரும்போது உங்களோட பர்சனாலிட்டி எப்படி, கடகத்தோட பர்சனாலிட்டி எப்படி, குருவோட பர்சனாலிட்டி எப்படி, உங்க ரெண்டு பேருக்கும் எப்படி ஒத்து போகும். அது மட்டும் இல்லாம குரு 12ஆம் இடம்ல வரும்போது மெயினா கடகம் என்ன பார்த்துக்கணும், அதுதான் இந்த ஆஸ்ட்ரோ சைக்காலஜி முறையை. அது உங்களுக்கு கத்துக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கீழே இருக்க லிங்க்ல போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். ரெக்கார்டட் கோர்ஸ் தான், ஏன்னா அதை தான் கேட்குறாங்களே, எங்க கன்வீனியன்ட் டைம்ல நாங்கள் அட்டென்ட் பண்ண முடியுமா அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ அது ரெக்கார்டட் கோர்ஸ் தான், தாராளமாக நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க அதை கத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த மந்த் நாங்க ஸ்பெஷலா என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம்னா லைவ் மெடிடேஷன். நாங்க மெடிடேஷன்ஸ் வந்து போட்டிருக்கோம். எங்க மெடிடேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு தூரம் எல்லாருக்கும் பெனிஃபிஷியலா இருந்திருக்குதுங்க. அண்ட் பஞ்சமி மெடிடேஷன்ஸாக இருக்கட்டும், பக்தி மெடிடேஷன்ஸாக இருக்கட்டும், ஃப்ரீ மெடிடேஷன்ஸ் கூட கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த மெடிடேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரெக்கார்டட். ஏன்னா டைம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இருக்கணும் அது கண்டக்ட் பண்ணுறதுக்கு. அது லிமிட்டடாக இருக்கிறதுனாலே மோஸ்ட்லி ரெக்கார்டட். ஆனால் இந்த மந்த் வந்து நாங்கள் லைவ் மெடிடேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லி ஃபார் சக்ராஸ் கிளென்சிங். உங்கள் சக்கரங்கள், உங்கள் பாடியில் இருக்க சக்கரங்களை வந்து நீங்கள் கிளென்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பாடி ஹீலிங் ஸ்டார்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நிறைய தடங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு, ஏன் எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுன்னு தெரியலன்னா ஒவ்வொரு சக்கரா ஒவ்வொன்றுக்கும் ரெஸ்பான்சிபிளுங்க. ஸோ அது நீங்க வந்து பாத்தீங்கன்னா சக்ராஸை வந்து பேலன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா லைஃப் நல்லா போகும். ஸோ அந்த மெடிடேஷன் தான் இந்த தடவை நாங்கள் லைவா கண்டக்ட் பண்றோம். எப்பவுமே மெடிடேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் லைவா வரும், அதுக்கப்புறம் போக போக பாத்தீங்கன்னா அது வந்து ரெக்கார்டடா நாங்கள் கன்வெர்ட் பண்ணிடுவோம். பிகாஸ் ஒரே மெடிடேஷன் பண்ணிட்டு இல்லாம புது புது மெடிடேஷன்ஸ் புது பர்பஸ்க்கு கொண்டு வரலாம், நாங்கள் அதை ரெக்கார்டிங்கா கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு நான் லைவாவே அட்டென்ட் பண்ணோம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க கீழே இருக்க லிங்க்ல போய் லைவ் மெடிடேஷன் கீழே போட்டிருக்கோம், அதிலே போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஸோ ஆஃப்டர் தட் இப்போ இந்த லைவ் மெடிடேஷன்ஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் போடுறோம்னா இதுக்கப்புறம் இந்த மெடிடேஷன் நாங்கள் ரெக்கார்டிங்காக தான் வந்து கொடுப்போம். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நான் எப்பவுமே சொல்ற மாதிரி எங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ராசி கற்கள் கிஃப்டா கொடுக்குறோம். உங்களுக்கு அது வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க இன்ட்ரெஸ்ட் அண்ட் கியூரியாசிட்டியை கமெண்ட்ஸ்ல காட்டுங்க. சரிங்களா? சரி, கடகம் பொறுத்த வரைக்கும் பாஸ்ட் 2.5 years அஷ்டம சனினால அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க.
அது மட்டும் இல்லாம இப்ப சரிங்க எனக்கு அஷ்டம சனி தான் முடிஞ்சாச்சுல, விடிவு காலம் வந்திருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ உங்களால ஃபுல் ரிலீஃப் ஃபீல் பண்ணிருக்க முடியாது. ஏன் முடியாதுன்னு நான் சொல்றேன்னா, ஏன்னா செவ்வாய் கடகம்லே இருக்காரு. ஸோ ஏப்ரல்ல இருந்து ஜூன் மாசம் வரைக்கும் பாத்தீங்கன்னா செவ்வாய் கடகம்ல இருக்காரு. அப்போ செவ்வாய் வந்து ஜூன் 7th வரைக்கும் கடகத்துல இருக்காருனாலே என்ன பண்ணுவாருன்னா உங்களுக்கு அந்த ஆன்சைட்டி கொடுப்பாரு, ஒரு ஆன்சியஸா இருக்கிறது. என்னடா என்ன நடக்குது, எனக்கு திடீர்னு படபடப்பா இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏப்ரல் மாசத்துல இருந்தும் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். இல்ல அதுக்கு முன்னாடி ஏழு சனி இல்ல அஷ்டம சனி போயிட்டு இருந்தது இல்லையா, அப்பவும் கூட தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அது கண்டினியூ ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாம திடீர்னு ஏதாவது உடம்புக்கு சரியில்லாம வர்றது, நீங்க ஹாஸ்பிட்டல் போற மாதிரி இருந்திருக்கிறது, இல்ல டக்குன்னு ஏதாவது கையில இல்ல இங்கெல்லாம் கொஞ்சம் சூடு பட்டுச்சுங்க, தெரியாம பட்டுடுச்சு, சமைக்கும் போது பட்டுடுச்சு அப்படின்னு சொல்றதா இருக்கலாம், இல்ல நான் தெரியாம விழுந்துட்டேன், இல்ல அடிபட்டுடுச்சு அப்படின்னு சொல்றதா இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் செவ்வாய் கொண்டு வருவாரு. அப்படி உங்களுக்கு போகலனா கூட நீங்க யாருக்காக போயிருப்பீங்கன்னா உங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்க்காக நான் ஹாஸ்பிட்டல் போனேன், இல்ல பிளட் டெஸ்டாவது பண்ணிக்கிட்டேங்க, ஒரு சிரஞ்சாவது பட்டுச்சு உடம்புல அப்படின்னு இருக்கிறது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கடகராசிக்கு நடந்துட்டு இருக்கு. இது கண்டிப்பா நடக்குமானா அந்த அளவுக்கு நீங்க பயப்பட தேவையில்லை. வென் உங்க ஜாதகத்திலயும் அதுக்கான சிச்சுவேஷன்ஸ் வந்து அமையும் போது, அதுக்கான டைம் பீரியட் ரன் ஆயிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு இது கண்டிப்பா நடக்கும். மீதி பேருக்கு இட் ஷுட் பி லைக் ஃபைன். மேபி சின்னதா ஏதாவது ஒரு குட்டி வெட்டுப்படுறதோ அந்த மாதிரி கூட நடக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் இப்ப கடகம்ல இருக்கிறதுனால, அதுக்கு முன்னாடி அஷ்டம சனியோட பிரச்சனைகள்ல இது இருந்ததுன்னா அப்பத்துல இருந்தே உங்களுக்கு அதுக்கு முன்னாடில இருந்தே கூட தெரிஞ்சிருக்கலாம். பட் ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா ஜூன் மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செட்டில் ஆகும். சரிங்களா? சரி, இப்போ கடக ராசின்னு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடக ராசி வந்து அவங்களோட பர்சனாலிட்டி பாத்தீங்கன்னாலே இப்போ எதுவா இருந்தாலும் ரொம்ப டீப் தாட்ஸ் அவங்க வந்து அதுல போடுவாங்க. என்னோட விஷயங்கள் இதுதான். இந்த ஒரு சின்ன விஷயம்னா அவங்களோட உலகமே ஒரு சின்ன உலகம் தான். அந்த சின்ன உலகத்துல அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பயங்கரமா அனலைஸ் பண்ணி பயங்கரமா திங்க் பண்ணி பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. ஸோ இதே குருவும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரு வந்து எப்படின்னா கொஞ்சம் சீரியஸ்னஸ் காட்டுற மாதிரியான, குரு வந்து ஒரு குருகுலத்துல ஒருத்தர் குருவா இருக்காரு, ஒருத்தர் ஆசிரியரா இருக்காரு, சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா அந்த சீரியஸ்னஸ் அவர்கிட்ட எப்படி இருக்கும், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா குருவோட மென்டாலிட்டி. அப்போ குருக்கும் கடகம்க்கும் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, குரு வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கள நல்லா நான் பண்ண வைக்கணும், நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்ற அந்த ஃபோக்கஸ் வந்து ஒரு லிமிடெட் பீப்புள் மேலதான் குருக்கு இருக்கும். எப்பவுமே ஊர்ல இருக்கவங்க எல்லாம் நான் படிக்க வைக்கணும்னு நினைக்க மாட்டாரு. ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க நான் படிக்க வைக்கணும்னு நினைப்பாரு. அதே மாதிரிதான் கடகம் பாத்தீங்கன்னா ஏன் வீட்டுல இருக்கவங்க, ஏன் ஃபேமிலி மெம்பர்ஸ் எனக்கு பிடிச்சவங்க இவங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு லிமிடெட் பீப்புள் மேல பவுண்ட்லெஸ் லவ் செலுத்துறவங்களா இருப்பாங்க. சோ இவங்க ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நல்லா ஒத்து போகும். கடகம்க்கும் குருக்கும் பாத்தீங்கன்னா தே லவ் ஈச் அதர் சோ மச். அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி கம்பேட்டபிலிட்டின்னு வச்சுக்கோங்களேன். இதுல இன்னும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரு எந்த வீட்டுக்கு போனா எந்த ராசிக்கு போனா ரொம்ப உச்சம் பெறுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ரொம்ப பவர்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவாரு, எக்ஸால்டடா ஃபீல் பண்ணுவாரு அப்படின்னா கடகம் மேலதான். சோ குருக்கு ஆட்டோமேட்டிக்கா கடகம் பிடிக்கும். இப்போ என்னன்னா குரு கடக ராசிலே வந்து உட்கார போறது இல்ல, குரு வந்து 12ஆம் இடத்துல வந்து உட்காராரு கடக ராசிக்கு. அதுவுமே குரு இப்ப எங்க உட்கார்ந்துருக்காருன்னா மிதுன ராசில தான் குரு இப்ப உட்கார்ந்துருக்காரு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா கடகம்க்கு இது 12ஆம் இடமா ஆயிடுது இல்லையா? சோ 12ஆம் இடம்னு வரும்போது கடகம்க்கு வந்து பாத்தீங்கன்னா அது சப்கான்சியஸ் மைண்ட். உங்களோட ஆழ் மனசு வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் இடம், உங்களோட ட்ரீம்ஸ் வந்து 12ஆம் இடம். உங்களுக்கு வந்து எனக்கு ஒரு டேஜாவோ மாதிரி, எனக்கு இது எங்கேயோ நடந்த மாதிரி இருக்கு அப்படின்னு தோன்றது எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே 12ஆம் இடம். உங்களுக்கு ட்ரீம்ஸ் மூலமா கம்யூனிகேஷன் வருது 12ஆம் இடம். ஸோ இந்த டைம் பீரியட்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த குரு பயிற்சி நடந்ததுல இருந்தே கூட சொல்லலாம், இல்ல அதுக்கு முன்னாடி கூட சொல்லலாம், கடக ராசிக்காரங்க நிறைய பேருக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களா இருக்கட்டும், இல்ல ஏதோ ஒரு கடவுள், இல்ல ஏதோ ஒரு குருமார் அவங்க வந்து கனவுல வர்றது நடக்கும். அட்லீஸ்ட் இந்த 1 yearல வந்து யூ கேன் சி ரொம்ப எனக்கு ஃபீல் ஆச்சு அவங்கள பார்க்கும்போது அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு இம்பாக்ட்ஃபுல் ட்ரீம் வந்து நீங்க ஃபேஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 12ஆம் இடத்துல குரு இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் வந்து அதிகமாவே வரும். ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கனவு வரும். நீங்க அந்த மாதிரி அவங்களோட ஒரு எனர்ஜி ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். எதுவும் என்கிட்ட சொல்ல ட்ரை பண்றாங்க, எனக்கு கனவுல வந்து அவங்க கைட் பண்றது தெரியுது, இதை பண்ணாத அப்படின்றத சொல்றாங்க அப்படின்றதுலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். ஸோ பெஸ்ட் அட்வைஸ் என்ன கடகம்க்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ட்ரீம் ஜேர்னல்னு ஒண்ணு வச்சுக்கோங்க. அதாவது அது ஒன்றும் டிஃப்ரெண்டா இல்லை,
நீங்க படுக்கும்போது பக்கத்துல ஒரு புக்கும் பெண்ணும் வச்சுக்கோங்க. நீங்க என்ன ட்ரீம் வந்தாலுமே நீங்க காலையில என்ன பண்ணுங்க, ஏஞ்சி அந்த புக்கு மேல அந்த புக்ல வந்து அந்த ட்ரீம் இன்ஃபர்மேஷன்லாம் எழுதி வச்சுக்கோங்க. லேட்டர் ஆன் இந்த டே அதுக்கப்புறம் அதாவது நீங்க ஓகே உங்களுக்கு உங்க அந்த நாள்ல வேலைலாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ட்ரீம் உங்ககிட்ட என்ன சொல்ல ட்ரை பண்ணுது அப்படின்றத நீங்க கொஞ்சம் டெசிஃபர் பண்ண பாருங்க. அதாவது நார்மலா ட்ரீம்ஸ் தெரியும்ல, வேர்ட்ஸ் மாதிரி வரும், சில சீக்வன்ஸ் மாதிரி வரும். உங்க ரியல் லைஃபோட அது எப்படியாவது கனெக்ட் ஆகுதா அதெல்லாம் வந்து நீங்க பாருங்க. ஏன்னா இந்த தடவை இந்த வருஷம் வரப்போற ட்ரீம் கம்யூனிகேஷன்ஸ் உங்களுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணும். சரி, அது மட்டும் இல்லாமன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடகம் பொறுத்த வரைக்கும் இந்த 12ஆம் இடம் விஷயங்கள் இருக்கு இல்லையா, இந்த 12ஆம் இடம் விஷயங்கள் வந்து மறைக்கவே முடியாது. ஏன்னா அங்க மிதுனம் வருது. அப்ப 12ஆம் இடம் விஷயங்கள்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப கடகம் எங்கேயாவது அப்ராட் போறாங்க, இல்ல அவங்களுக்கு அப்ராட் ரிலேட்டடா ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடக்குது அப்படின்னாலே அது ஊருக்கே தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏதோ ஒரு விசா கிடைக்குது, இல்ல ஒரு கிரீன் கார்டு கிடைக்குது, இல்ல அவங்கள கடகம்க்கு கிடைக்க போற கிரீன் கார்டை பத்தி ஊரே பேசுறது. ஸோ என்ன ப்ராக்ரஸ் உங்களுக்கு வந்து அப்ராட் ரிலேட்டடா, இல்ல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா கடக ராசிக்காரங்க அப்ராட்ல இருக்காங்க, கடக லக்னக்காரங்க அப்ராட்ல இருக்காங்கன்னா அவங்க அப்ராட்ல இருக்கிற ஒரே விஷயத்த பத்தி ஊரே பேசிட்டு இருக்கோம். இவங்க இங்க இருக்காங்களாம், இந்த ஊர்ல இருக்காங்களா, இந்த நாட்டுல இருக்காங்களா, இவ்வளவு சம்பாதிக்கிறாங்களா அப்படின்றது ஊரே பேசிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த 12ஆம் வீடு விஷயத்த கடகம் மறைக்க முடியாது. மிதுனம்ல என்ன நடந்தாலும் அந்த விஷயத்த நீங்க மறைக்க முடியாது. ஐடியலி இப்ப 12ஆம் இடம்னு வரும்போது நம்ம அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. 12ஆம் இடம்னு வரும்போது குரு அங்க வராரு. ஐடியலி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க அப்ராட் போகணும்னு நினைக்கிறது இருக்கலாம், அப்ராட் ரிலேட்டட் ப்ராசஸ் இருக்கலாம், சிட்டிசன்ஷிப் இருக்கலாம், இல்ல விசா ஸ்டேட்டஸ் இருக்கலாம். அது எல்லாமே உங்களுக்கு இந்த வருடம் நீங்க புஷ் பண்ணி இந்த வருடத்துக்குள்ள எனக்கு ஏதாவது கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணீங்கன்னா இந்த வருடம் அது உங்களுக்கு பாசிட்டிவா போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இஃப் யூ வாண்ட் அப்ளை எனிதிங், முன்னாடியே நான் அப்ளை பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நான் முன்னாடியே பார்த்து அப்ளை பண்ற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா டக்குன்னு பண்ணிடுங்க, டிலே பண்ண வேண்டாம். ஸோ அது மட்டும் இல்லாம இப்போ அதுல இந்த ஒரு வருடம் உங்களுக்கு இந்த விஷயத்தினால எது கிடைச்சாலும் சரி என்ன ஆகும், அது நீங்களே சொல்லுனா கூட வெளியில எப்படி இருந்தாலும் தெரிஞ்சிடும். நீங்களே வாய் விட்டு சொல்லிடுவீங்க, இல்ல வெளியில ஊருக்கு தெரிஞ்சிடும், அதை பத்தி பேசுவாங்க. இப்ப இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அட்லீஸ்ட் நீங்க இனிஷியலா ப்ரொசீட் பண்ணி பண்ணும்போது அதை பத்தி பெருசா வந்து நீங்க பப்ளிசைஸ் பண்ணி பண்ண வேண்டாம். இப்போ கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லலாம், பரவாயில்ல. ஓகேங்களா. ஸோ இது ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி 12ஆம் இடம்னு பாத்தீங்கன்னா அவங்க எங்கேயாவது ட்ரிப் போறாங்க, ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ரிப் போறாங்க. கடகம் யோசிப்பாங்க, நானே ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை ஒரு வருஷத்துக்கு 2 தடவை இந்த மாதிரி தான் ஒரு ட்ரிப்பை பிளான் பண்றேன், ரொம்ப வருஷம் கழிச்சு ட்ரிப் பிளான் பண்றேன். நான் எந்த ட்ரிப்புக்கு போனாலும் சரி அதை பத்தியே தான் ஊரே பேசுறாங்க, அவங்களுக்கு மூக்குல வேர்த்துது அப்படின்னு சொல்லுவாங்க. அகெயின் வந்து பாத்தீங்கன்னா அந்த லாங் டிஸ்டன்ஸ் ட்ரிப்பும் இதுதான். ஓகேங்களா. சோ கடகம் பொறுத்த வரைக்கும் அந்த 12ஆம் வீடு அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கடகம் பண்ற செலவுகள், நீங்க இவ்வளவு செலவு பண்றீங்களா, நீங்க அவ்வளவு செலவு பண்றீங்களா, அவங்க செலவு பண்றதை பத்தி ஊரு பேசும். சோ இது எல்லாமே ஏன் ஊரு பேசுதுன்னா அந்த 12ஆம் இடம் கடகம் பொறுத்த வரைக்கும் என்ன வருது, மிதுனமா வருது. அங்க எது நடந்தாலும் ஊரு பேசும். இப்ப அங்க குருவும் வர்றதுனால அந்த பேச்சுக்கள் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஏன்னா அங்க நடக்கிற விஷயங்கள் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும், பேச்சுக்கள் எக்ஸ்பேண்ட் ஆகும். சோ அதுவுமே இருக்கு. அப்ப அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த 12ஆம் இடம் குரு வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன், நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் ஏதாவது ட்ரை பண்றீங்க அப்படின்னா அதை ப்ரமோட் பண்ணும். ஸோ ஐ வுட் அட்வைஸ் நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ், நாங்களே நிறைய மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் போட்டிருக்கோம், 333, 555, 369 மெத்தட்ஸ்லாம். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுல நீங்க ஏதாவது ஒண்ணுத்த ட்ரை பண்ணி பாருங்க. இந்த தடவை வந்து அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிற வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அதுல நிறைய கிரைட்டீரியாஸ் இருக்கு, நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க பண்ணணும். பட் கம்பேர்ட் டு பிஃபோர் இந்த டைம்ல உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆக வாய்ப்புகள் இருக்கு. சரி, இதெல்லாம் தாண்டி இதெல்லாமே வந்து ஆஸ்ட்ரோ சைக்காலஜிக்கலா பார்த்தோங்க. ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ், அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை நம்ம இப்போ ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ்ல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னன்னா 12ஆம் இடம்னு இருக்கிறதுனால எனக்கு இவ்வளோ நாள் தூக்கம் ஒழுங்காவே இல்லை, எனக்கு நைட்டு திடீர்னு 3 மணிக்கு எழுந்திரிறேன், 4 மணிக்கு எழுந்திரிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ நைட்டு கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி பெட்டர் ஸ்லீப் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு, கொஞ்சம் பீஸ்ஃபுல் ஸ்லீப் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அதுவுமே வந்து ஜூனுக்கு அப்புறத்துல இருந்து, அதாவது ஜூன் 7th அப்புறம் பாத்தீங்கன்னா கடகத்துல இருந்து யார் போயிடுறா, செவ்வாய் வந்து போயிடுறாரு, மூவ் ஆயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்டிகுலர் தெளிவு வரும், ஒரு கிளாரிட்டி வரும். ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா 12ஆம் இடம் குருன்னு சொல்லிட்டு அது உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட். அதே மாதிரி 12ஆம் இடம் தூக்கத்துக்கும். இப்போ நீங்க நல்லா தூங்கி எழுச்சிங்கனாலே உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் கிளியரா இருக்கு அப்படின்னாலே நல்ல கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் வர ஆரம்பிச்சிடும்.
ஸோ அதுவும் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேற என்னென்னலாம் பண்ணுவீங்கன்னா, இந்த டைம் பீரியட்ல வந்து நான் ஃபியூச்சரிஸ்டிக்காக இன்னும் நிறைய விஷயம் பிளான் பண்ணுறேன். நான் இவ்வளோ நாள் பிரச்சனைகளை சமாளிக்கிறதுல எனக்கு டைம் கரெக்டாக இருந்தது, இவ்வளோ நாள் இந்த விஷயத்தை முடிக்கணுமே அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணி முடிக்கிறதுலே டைம் கரெக்டாக இருந்தது, இதெல்லாம் சால்வ் பண்ணுறதே டைம் கரெக்டாக இருந்ததுன்னா இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக இன்னும் என்னை மேம்படுத்திக்க நான் என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதுவும் நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேமிலிஸில் ப்ராப்ளம்ஸ் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகுது. சம்டைம்ஸ் யூ கேன் சி திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை விட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேற இடம் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரியான சுச்சுவேஷன், இல்லை உங்க ஹோம்லேண்ட் விட்டு நீங்க எங்கேயாவது டிராவல் பண்ணி போற மாதிரியான சுச்சுவேஷன், இல்ல வந்து நீங்க உங்க சொந்த ஊர்ல இருக்கீங்க, சொந்த ஊரை விட்டுட்டு வேற எங்கேயாவது போய் இருக்க மாதிரியான சுச்சுவேஷன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஃபேமிலில இருந்து கொஞ்சம் மூவ் பண்ணி போறது. முன்னாடி இருந்த மாதிரி எனக்கு வந்து இப்ப ஃபேமிலியோட பெருசா வந்து நான் டெய்லி பேசுறது இல்லைங்க, அவ்வளோ கனெக்ட் இல்லை, கம்மியான மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல். இது எல்லாமே இந்த ஒரு வருடம் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இதை பத்தி நம்ம இன்னும் டீட்டெயில்டா ராகு கேத்து பெயர்ச்சி வீடியோல பார்ப்போம். பிகாஸ் இது வந்து குரு பேஸ் பண்ணி இல்லை, இது வந்து ராகு கேத்து பேஸ் பண்ணி அதுல நம்ம இன்னும் டீட்டெயில்டா பார்ப்போம். சரி, அதை தவிர வேற என்னங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க செல்ஃப் டெவலப்மெண்ட்ல ஒர்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஏன்னா இந்த அஷ்டம சனி முடிஞ்சு வர டைம் இருக்கு இல்லையா, அப்பாடா அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டு போதும்பா பிரச்சனைகளை பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்தது ஏதாவது ஒன்று உருப்படியா பண்ணியே தீருவேன். என் வேலையிலயும் சரி, இல்லை நான் சைட்ல ஏதாவது பண்ணனாலும் சரி, இல்லை படிக்கிறதுலயும் சரி, இல்லை ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்றதுலயும் சரி, உருப்படியா நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் மேலோங்கி நீங்க அதுக்கு ஸ்டெப்ஸும் எஃபர்ட்டும் போட ஆரம்பிப்பீங்க. தட் இஸ் அ குட் திங். அது நீங்க செய்யுங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இப்போ உங்க வேலையிலயா இருக்கட்டும், இல்லை உங்க ரிலேஷன்ஷிப், உங்களுக்கு கணவன் மனைவியா இருக்கட்டும், இல்லை எந்த விதமான ரிலேஷன்ஷிப்ஸா இருக்கட்டும், ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப், இந்த ரிலேஷன்ஷிப்ஸை இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், இருக்கிற பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ற அந்த சொல்யூஷன் பேஸ்டு ஃபோக்கஸஸ்லாம் கொஞ்சம் வர ஆரம்பிக்கும். அந்த சொல்யூஷன் நோக்கி அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் போக ஆரம்பிக்கும். இன்னுமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இல்லைங்க எனக்கு பாஸ்ட் இந்த 2 yearsல வந்து கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனை வந்தது, நாங்கள் வந்து பெரிய நிலைமைக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்றவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருடம் அவங்க ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ மேக் யூஸ் ஆஃப் திஸ் டைம். சரி, இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் இப்போ வந்து அப்ராட் போகலாமா, நான் இந்தியாவில் இருக்கேன் இல்லை வேற ஏதோ என்னோட சொந்த ஊர்லேயோ நான் நாட்டிலேயோ இருக்கேன், நான் இப்போ வந்து நான் அப்ராட் போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெஸ்ட் டைம். என் வேலை மூலமா நான் அப்ராட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வேலையில் நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ண முடிஞ்சா இப்போ ரிக்வெஸ்ட் பண்ணி பாருங்க. அடுத்த 1 yearக்குள்ள நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்க இப்ப ரிக்வெஸ்ட் பண்ணாம இல்லைங்க நான் வேலையில எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஆனா நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு வச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்க நல்ல டைம் மிஸ் பண்ணிடுவீங்க. சரி, இது எப்பவுமே வந்து நமக்கான நல்ல டைம் ஒன்று பண்றதுக்கான நல்ல நல்ல டைம் பீரியட்ஸ் வந்துட்டே இருக்கும். சைக்கிள்ல வரும். இப்போ இந்த 1 வருஷம் வரலாம், அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் கழிச்சு வரலாம். பட் இப்போ நம்ம அந்த டைம்ல நம்ம உழைப்பு போடாம இருந்தோம்னா, நீங்க உழைப்பு போடலன்னா எந்த நேரமும் எதுவும் உங்களுக்கு நல்லது பண்ண முடியாது. நீங்க ஸ்டெப்ஸ் எடுக்கணும். உழைப்புனா என்ன? ஸ்டெப்ஸ் எடுக்கிறது, நீங்க போய் ரிக்வெஸ்ட் பண்றது, கேட்கறது, கேட்டாதான் நடக்கும் இல்லையா? ஸோ அதை நீங்க பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி 6th house, அதாவது 6ஆம் இடம் மேல குரு பார்வை விழுது இல்லையா? ஸோ அதே மாதிரி நான் எப்படி ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் இம்ப்ரூவ் ஆகும், அதாவது ஃபேமிலியில கான்ஃப்ளிக்ஸ் வந்ததுங்க, கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை வந்தது, அஷ்டம சனியில நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ்மெண்ட்டு, இன்லாஸோடவோ இல்லை வேற எக்ஸ்டர்னல் ஃபேமிலி மெம்பர்ஸோடவோ பிரச்சனை இருந்தது அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேலையில இருக்கிற கான்ஃப்ளிக்ஸ் குறையிறது, உங்களோட வேலையில பாலிடிக்ஸ் நடந்தது அப்படின்னா இந்த பாலிடிக்ஸ் கம்மியாகிறது, இது எல்லாமே நீங்க பார்ப்பீங்க. இல்லை அதில் நீங்க வின் பண்ணுவீங்க. ஸோ அவங்கள எப்படி வந்து அவங்க என்னை வந்து மிஸ்ட்ரீட் பண்ணுறாங்கன்னா அதை கம்பேட் பண்ணி வின் பண்ணலாம் அப்படின்றதையும் நீங்கள் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான என்ன பண்ணலாம்னு பார்த்து அதை சரி பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை லோன் இஷ்யூஸ் இருந்ததுன்னா லோனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கிறதுக்கு வந்து நீங்கள் பிளான் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைங்க எனக்கு வந்து புதுசாக தான் நான் வந்து ஒரு லோன் ட்ரை பண்ணுறேன்னா அதுக்கு பாசிட்டிவ் விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திஸ் டைம் இஸ் குட் ஃபார் யூ. சரி, இப்போ அதே மாதிரி 4ஆம் இடம்லயும் பார்க்கப்படுது. ஸோ நான் வந்து வீடு வாங்குறதுக்கு லோன் எடுக்கலாமா, இது ஒரு நல்ல டைம். லோன் எடுத்து நீங்க வீடு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த டைம்ல தாராளமா ப்ரொசீட் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வீட்டுக்கு வந்து நிறைய பேர் வரது,
வீட்டுக்கு கம்பேரிட்டிவ்லி ஃப்ரெண்ட்ஸ் வரதா இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸ் விசிட் பண்றதா இருக்கட்டும், வீட்டில் ஆட்கள் வர்றது வந்துட்டு போயிருக்கிறது, இல்லை வீட்டில் நீங்க ஏதாவது ஒரு கெட் டுகெதர் மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடத்துறது, இந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க கார் வாங்கணும், இல்லை வேற ஏதாவது வெஹிக்கிள்ஸ் வாங்கணும், பைக் வாங்கணும் அப்படின்னு நினைச்சா கூட அதை நீங்க இந்த டைம்ல பண்ணலாம். அண்ட் இந்த டைம் முக்கியமாவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாரோட சேர்ந்து கொஞ்சம் ஹாப்பியா மொமெண்ட் ஸ்பெண்ட் பண்றது, டைம் ஸ்பெண்ட் பண்றது, அந்த மாதிரியான ஒரு நல்ல டைம் தான். அண்ட் இன்னொன்னும் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் போக போக தான் வரும், டக்குன்னு வராது. இன்னொரு விஷயம், கடகம் எப்பவுமே பாத்தீங்கன்னா கடகத்தோட பர்சனாலிட்டி, அதான் அகைன் ஆஸ்ட்ரோ சைக்காலஜி படி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு மாற்றமும் கடகத்தை உடனே மாத்தாது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு ஒரு பிரச்சனை நடந்தது அப்படின்னா வேற, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேற ஏதோ ஒரு ராசி, அவங்க நாளைக்கு அதை மறந்துட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? ஆனா கடகத்துக்கு அட்லீஸ்ட் அது ஒரு 2 நாள் 3 நாளாவது மனசுலயே இல்ல நிக்காம விடாது. சோ அப்போ அது ஒரு நார்மல் விஷயத்துக்கே அப்படி இருக்கும்போது இந்த பெயர்ச்சியோட இம்பாக்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இவ்வளோ பிரச்சனை வந்தது, எனக்கு பிரச்சனை இருந்தது அப்படின்னு அந்த பிரச்சனையோட இம்பாக்ட் வந்து ரொம்ப வெகு காலம் கடகத்தோட மனசுலயே இருக்கும். அப்புறம் தான் அது கொஞ்சம் கொஞ்சமா அழியும். அது வந்து பாத்தீங்கன்னா ஏன் அது நடக்குது அப்படின்னா, த இம்பாக்ட் இஸ் ஹை. கடகம் மேல அந்த அந்த பிரச்சனையோட இம்பாக்ட் வந்து மீதி ராசியை விட இவங்க மேல அதிகமா இருக்கும். ரொம்ப சென்சிட்டிவ் இவங்க. ஸோ ஒரு ஒரு சாஃப்டான ஒரு நேச்சர் இருக்கவங்க, அவங்க ஏதாவது ஒரு ஹர்ட் வந்தா கூட டக்குன்னு பிரேக் ஆயிடுற மாதிரி இருக்கும் அவங்களோட ஹார்ட்னே அப்படின்னு சொல்லலாம். அவங்க மனசே பிரேக் ஆயிடும். ஸோ அதை திரும்ப கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, திரும்ப சேர்த்து வைக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப டைம் எடுக்கும். அதனால தான் ரிலேஷன்ஷிப் விஷயத்துல கடகமுக்கு வந்து பிரச்சனை வந்ததுன்னா திரும்ப சேர்றது வந்து ரொம்ப ஒரு பயங்கர எஃபர்ட் எடுத்து அவங்க பயங்கர ஹீல் ஆனாதான் அதை வந்து பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பெயர்ச்சிங்களோட எஃபெக்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இப்போ அஷ்டம சனியோட இம்பாக்ட் இப்போ வரைக்கும் நிறைய கடக ராசிக்காரங்களுக்கு போயிருக்காது. அஷ்டம சனியில நான் இவ்வளவு பிரச்சனை ஃபேஸ் பண்ணேன், இப்போ வரைக்கும் எனக்கு வந்து அதை நினைச்சாலே பயமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்ப மீதி ராசிக்காரங்க பார்த்து இப்ப 7 சனி முடிச்சுட்டு வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து வந்தது போயிடுச்சு, இப்ப பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரிலீவ்டா இருப்பாங்க. பட் கடகம்க்கு அது இல்லை. ஸோ அந்த இம்பாக்ட்ல இருந்து கடகம் ஆப்வியஸா நீங்க வெளியில பார்க்கணும். திஸ் இஸ் ஒன் திங். ஓகேங்களா? ஸோ அப்ப அந்த மென்டல் பீஸ் வந்து உங்களுக்கு அந்த இம்பாக்ட்ல இருந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ குரு உங்களுக்கு மென்டல் பீஸ் நிறைய கொடுப்பாரு, அதுவும் இருக்கு. ஸோ அடுத்த குரு பார்வை வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராகு இருக்கிற இடத்துலயே விழுது, 8ஆம் இடத்துலயே விழுது. ஸோ இந்த டைம்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கடகம் வந்து நான் வேற ஏதாவது இடத்துக்கு போகலாமா அப்படின்ற அந்த தாட் வந்து உங்களுக்கு ராகுனாலேயே இன்னும் அதிகம் வர ஆரம்பிக்கும். குரு வந்து அதுக்கு கொஞ்சம் ப்ரமோட்டும் பண்ணுவார், கொஞ்சம் பாசிட்டிவாகவும் பண்ணி கொடுப்பாரு. வேற இடமாற்றமா இருக்கட்டும், வேலை மாற்றமா இருக்கட்டும், வேற ஏதாவது நான் சின்ன விஷயமாவது ஒன்று மாத்தணும்னு நினைக்கிறாங்க, என் வீட்டில் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் மாத்தி பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லை அட்லீஸ்ட் எனக்கு பிடிச்ச மாதிரி வேற ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரியான விஷயத்த தூண்டுவார். இது நம்ம டீட்டெயில்டா அகைன் எதுல பார்க்கலாம்னா ராகு கேத்து பயிற்சியில இதை பத்தி இன்னும் டீட்டெயில்டா வரும், நம்ம அதுல பார்க்கலாம். அண்ட் இந்த டைம் எதுக்கு இன்னும் பெஸ்ட்னா, நீங்க அக்கல்ட் ரிலேட்டடா ஏதாவது கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா, அஸ்ட்ராலஜி கத்துக்கணும்னு ஆசை இருக்குங்க அப்படின்னு நினைச்சாலும் சரி, இல்லை எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜி கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, பிகாஸ் 8,000 வரும்போது வாஸ்து, நியூமராலஜி, இல்லை எது நீங்க கத்துக்கணும், முக்கியமா ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் மெடிடேஷன், இது எல்லாத்துக்குமே இந்த ஒரு வருஷம் ரொம்ப நல்ல டைம்ங்க. எனக்கு சொத்து வர வேண்டியது இருக்கு, இன்னெரிட்டன்ஸ் சொத்து வர வேண்டியது இருக்கு அப்படின்னு அதுக்கு பார்த்தீங்கன்னாலும் அதுக்குமே இது ஒரு நல்ல டைம். அதுவுமே நீங்க வந்து இந்த ஒரு வருடம் அப்படி வர வேண்டியது இருந்தது, அதுல எதுவும் பிரச்சனை இல்லாம இருக்கு அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாவே உங்களுக்கு இந்த ஒரு வருடம் வந்துடும். இல்லைன்னா நீங்க அதை சமாளிக்கிறதுக்கு ஆன ஸ்டெப்ஸை நீங்க இந்த ஒரு வருடம் எடுத்து வைக்கலாம். சரி, இப்ப இதுல நெகட்டிவ்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்குங்க. என்னன்னா இந்த டைமிங்ல உங்களுக்கு நிறைய இன்டெசிசிவ்னஸ் வரும். இது பண்ணலாம்னு நினைச்சேன், இப்போ இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படின்ற அந்த யோசனையா இருக்கலாம். ஒரு ஃபீலிங் ஆஃப் லாஸ்ட், கெட்டிங் லாஸ்ட், ஏதோ எனக்கு தெரியல, ஏதோ நான் வந்து ரொம்ப லாஸ்டா ஃபீல் பண்றேன். லாஸ்ட்னா இந்த இடத்துல இருக்கேன் ஆனா எனக்கு டக்குன்னு என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு ஒரு குழம்புன மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு இல்லையா, இதை நீங்க அப்பப்போ ஃபேஸ் பண்ணுவீங்க, முக்கியமா இந்த ஒரு வருடம் இருக்கு. ஸோ ஏன் இது நடக்குது அப்படின்னா உங்க மைண்ட் வந்து உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன்ஸ் கொடுக்குது. ஸோ மைண்ட் பயங்கர ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுது, அதே மாதிரி அதுக்கு உங்கள் பாடி கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்குது. பாடி ஸ்லோவாக இருக்குது, மைண்டு ஃபாஸ்ட்டாக இருக்குது, மைண்ட் வந்து ரொம்ப ஆன்ஷியஸாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் பீரியடில் முக்கியமாக சனி பேஸ் பண்ணியே ஒரு விஷயம் என்னென்னா லக் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். எனக்கு நான் எவ்வளோ உழைப்பு போட்டாலும் லக் அடிக்கவே மாட்டேங்குதுங்க, எனக்கு லக்கியாக ஃபீல் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயமும் நீங்கள் இந்த டைம் பீரியடில் ஃபீல் பண்ணலாம். ரீட்ரையல்ஸ், திரும்ப திரும்ப நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், நான் பயங்கர ஹார்ட் ஒர்க் போடுறேன் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நகருது வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், அது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஏன்னா அஷ்டம சனி முடிச்சாலுமே சனி எங்கே வராரோ உங்கள் 9ஆம் இடத்துல இருக்காரு. ஸோ அதுவும் இருக்குது.
சரிங்க, ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன் முக்கியமாக எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு செக்ஷன் இதுதான். ஸோ இதில் என்னன்னா, இந்த பேட்டர்ன் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து ரொம்ப ஃபார் அவே பிளேஸ் ஒன்று போகிற மாதிரி இருக்கும், இல்லை ஒரு செக்லூடடான பிளேஸ், ஒரு ப்ரைவேட் பிளேஸ், அங்கே பெருசாக யாரும் இல்லைங்க அப்படின்னு சொல்கிற ஒரு இடமா இருக்கலாம், இல்லை ரொம்ப தூரமாக இருக்கிற ஒரு இடமா இருக்கலாம், ஒரு வேற கண்ட்ரியாக இருக்கலாம், இல்லை வித்தின் கண்ட்ரி ஒரு தூரமான இடமா இருக்கலாம், இல்லை நீங்கள் உங்கள் ஊர்ல இருந்து கொஞ்சம் தூரமாக தான் போறீங்க அப்படின்னு இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபார் அவே பிளேஸ், இல்லை ஒரு தனிமை நிறைந்த ஒரு இடம், இந்த 2 இடத்துல எதுவாக இருந்தாலும் அங்கே போறீங்க. அங்கே நீங்கள் ஒரு ஆளை மீட் பண்ணுறீங்க. அங்கே தற்செயலாக நீங்கள் ஒரு மீட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களே கூட இருக்கலாம். ஆனா அந்த ஆள் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு குரு மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க, ஒரு ஐடியா கொடுப்பாங்க. அந்த அட்வைஸ் அண்ட் ஐடியா வந்து முக்கியமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அவங்க சொல்லும் போது உங்களுக்கு மனசுல என்ன தோணுனா, இவங்க என்ன சொல்றாங்க, இவங்க சொல்றதெல்லாம் நடக்கவா போகுது அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். இது வந்து மேபி அப்ராட் கனெக்ஷன் இருக்க ஒருத்தவங்க சொல்ற விஷயமா கூட இருக்கலாம். ஏன்னா அகைன் சொன்னேன் இல்லையா, ஏன்னா அப்ராட் ரிலேட்டடா தான் வருது. ஸோ அப்ராட்ல இருந்து ஒருத்தவங்க உங்களுக்கு சொல்றாங்க அப்படின்றது இருக்கலாம், நீங்க தூரமா போய் ஒருத்தங்க கிட்ட பேசுறீங்க அப்ப இதை நடக்கலாம். ஆர் நீங்க ஒருத்தவங்க கிட்ட போய் ஒரு இடம் போறீங்க, அங்க யாருமே இல்லை, ஒரு தனிப்பட்ட இடமா இருக்கு, அங்க நீங்க இவங்க கிட்ட பேசுறீங்கன்றதும் இருக்கலாம். இப்போ அவங்க சொல்றத நீங்க நம்ப மாட்டீங்க, இவங்க சொன்னா நம்ப முடியும், நம்ப நடக்கவா போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியால் தான் நீங்க இருப்பீங்க. ஆனா லேட்டர் உங்களுக்கு புரிய வரும், அவங்க சொன்னதுல ஒரு நல்ல விஷயம் இருக்கு, அவங்க சொல்ற அட்வைஸ் நீங்க எடுத்து பண்ணும்போது அது இன்னும் பாசிட்டிவா போகும். முக்கியமா இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு பாத்தீங்கன்னா, குரு ரிலேட்டட் கனெக்டிவிட்டி இருக்கும். ஒண்ணு நீங்க அப்ப எல்லோ ட்ரெஸ் போட்டிருக்கலாம், இல்லை அவர் எல்லோ ட்ரெஸ் போட்டிருக்கலாம், இல்லை நீங்க வந்து போய் பேசுற ஒரு அந்த நாளே தேர்ஸ்டேயா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி குரு ரிலேட்டடா ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிறதையும் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் பேட்டர்ன். செகண்ட் பேட்டர்ன் என்னன்னா, இந்த வருடம் யூ கேன் சி ஸ்பெசிஃபிக்கா எந்த ஒரு செலவு வந்தாலும் அது கொஞ்சம் பெரிய செலவா வரும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்குது, அதுக்கு நீங்க நிறைய செலவு பண்றீங்க அப்படின்றது இருக்கலாம். இல்லை நீங்க ஒரு வீடு வாங்குறீங்க, இல்லை ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்க, அந்த பொருளுக்கு நிறைய செலவாகுது அப்படின்றது இருக்கலாம். ஸோ அந்த செலவு வந்து உங்க கையை மீறி நிறைய நடக்கிறது உங்களுக்கு அது தெரியும். சம்டைம்ஸ் நீங்களே வந்து அதை பண்ணிட்டு நான் நிறைய பண்ணிட்டனும் அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்கிறதும் நடக்கும். ஸோ இது எல்லாமே வந்து இந்த பேட்டர்ன்ல இருக்குங்க. இதை தவிர சரி, ரெமெடி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெமெடிஸ் வரும்போது நீங்க குரு இப்ப எங்க இருக்காரு, மிதுனம்ல இருக்காரு. மிதுனம் உங்களுக்கு கடகராசிக்கு 12ஆம் இடமா வருது. அப்போ நீங்க தேர்ஸ்டே அன்னைக்கு கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு, இது ஏன்னா புதனுக்கும் குருக்கும் இருக்கிற அந்த எனர்ஜி ஆக்டிவேஷன் பண்றதுக்கு தேர்ஸ்டே அன்னைக்கு கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பர்ல உங்களோட டார்கெட், உங்க கோல்ஸ் என்னெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுல வந்து எழுத ஆரம்பிங்க. அந்த எழுதுறதே நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நீங்க வந்து ஒரு கிரீன் கலர் பென்லயோ இல்லை ஒரு கோல்டு கலர் பென்லையோ எழுதுங்க. சரிங்களா? அந்த பென்ல எழுதிட்டு, அதான் அந்த கலர்ல இருக்கணும், எழுதிட்டு நீங்க அதை என்ன பண்ணலாம், ஒரு கோல்டு கலர் குட்டி பாக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அது உங்களோட விஷ் பாக்ஸ்ன்னு நினைச்சு வச்சுக்கோங்க. இல்லை அது வந்து நீங்க கிரீன் கலர்ல கூட வச்சுக்கலாம், எய்தர் ஆஃப் த கலர்ஸ். ஸோ நீங்க வந்து அந்த விஷ் பாக்ஸ்ல வந்து என்ன பண்ணுங்க, இதை மடிச்சு உள்ள வச்சிருங்க. உள்ள வச்சுட்டு நீங்க அந்த விஷ் பாக்ஸ் மேல, அந்த சீட்டு மேலேயும் சரி விஷ் பாக்ஸ் மேலேயும் சரி, நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நீங்க கிரீன் கலர் குங்குமம் இருக்கு இல்லையா, அது குபேர குங்குமம் சொல்லுவாங்க. அந்த கிரீன் கலர் குங்குமம் அந்த சீட்டு மேலேயும் வச்சுட்டு, 4 பக்கம் அந்த சீட் மேலேயும் வச்சுட்டு, அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஏதோ ஒரு சும்மா பாக்ஸ், கோல்டு கலர்ல ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சிங்கன்னா நல்லது, இல்லை ஒரு கிரீன் கலர்ல பாக்ஸ் வச்சாலும் நல்லது. அதுல வந்து கிரீன் குங்குமம் 4 பக்கமும் வச்சுட்டு, கூடவே சந்தனமும் கூட அதே மாதிரி 4 பக்கம் 2த்துக்கும் வச்சுடுங்க. இதை நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இதை நீங்க வந்து ஒரு தேர்ஸ்டே பண்ணுங்க. அண்ட் இது நீங்க பண்ணும்போது இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இது முக்கியமான இதுதான் இன்னும் பண்ணணும். அதை எழுதின அப்புறம் அது நடக்குதா, அதை பத்தி திங்க் பண்றது இது பண்ணக்கூடாது. ஒன்ஸ் நீங்க எழுதி அது உள்ள வச்சுட்டீங்கன்னா அதை மறந்துடணும். அதை மறந்துட்டீங்கனாலே அந்த காரியம் நடந்துரும்ன்றது அர்த்தம். இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது என்னோட பர்சனல் லைஃப்ல ஈவன் லைக் ஃபார் த பாஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸ் நான் இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கேன். ஒவ்வொரு தடவையும் நடந்திருக்கு. நான் 5 வருஷம் முன்னாடி எழுதின சீட்டை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா நான் அதுல என்னென்ன எழுதியிருந்தனோ அது இப்போ நடந்திருக்கு. எவ்ரி திங் ஃபார் தட் சேக். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணுவேன், இல்லை இந்த மாதிரி வந்து ஒரு ஃபார்ம் ரன் பண்ணுவேன், எல்லாமே இட் வாஸ் லைக் ஜஸ்ட் ஹேப்பனிங். ட்ரஸ்ட் இட்.
ஓகேங்களா? ஸோ இது நீங்க பண்ணுங்க. இதுதான் உங்க வாழ்க்கையில நீங்க பண்ண போற ஒரு பெஸ்ட் ரெமெடியா இருக்கட்டும், பண்ணுங்க. அண்ட் இன்னொன்னும் என்னன்னா, உங்களுக்கு 12ஆம் இடம்ல குரு வராரு. உங்க ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன் கடகம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன் நல்லாவே வரும். ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் நல்லாவே வரும். என்ன சில பேர் ஒரு சில கடகம் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டாங்க, சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. பட் நல்லாவே வரும். மெடிடேஷன் சூப்பரா வரும். ஸோ கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்க, எங்களோட பக்தி மெடிடேஷன் ட்ரை பண்ணி பாருங்க. பிகாஸ் உங்க இஷ்ட தெய்வம் நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு லைஃப்ல வேற எதுவுமே தேவையில்லை. ஏன்னா அவர்கிட்ட இருந்து தான் உங்க ஆன்மா வந்திருக்கு. உங்க ஆன்ம தெய்வம் அவர்கிட்ட இருந்து தான் உங்க ஆன்மா வந்திருக்கு. அந்த ஆன்மா எந்த தெய்வம்ல இருந்து வந்திருக்கு நீங்க கண்டுபிடிச்சாலே உங்களை பத்தின நிறைய விஷயம். நான் ஏன் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில பிறந்திருக்கேன், நான் ஏன் இந்த லீனேஜ்ல பிறந்திருக்கேன், நான் ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ற மாதிரி இந்த லைஃப்ல இருக்கேன், என்னோட லைஃப் பர்பஸ் என்ன, எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிய வரும். அந்த ஒரு மெடிடேஷன் நீங்க முடிச்சீங்கனாலே போதும். அதை தவிர எங்க லைவ் மெடிடேஷன்ஸ் நாங்க இப்ப இந்த மந்த் எல்லாம் போடுறோம் இல்லையா, அட்டென்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் கடகம். மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. ராகு கேது வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.